வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. ரெட்மியில் சீப் அண்ட் பெஸ்ட்டாக ஒரு மொபைல் வாங்கணும்னா 10,000 ரூபா ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ரெட்மி நோட் 11 அப்படிங்கிற மொபைல் அடிக்கடி ஆஃபரில் இருக்கும். தற்சமயத்துக்கு ஆஃபரில் பார்த்தீங்கன்னா 10,750 10,750 ருபீஸ்க்கு உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் 4G மொபைல் அப்படின்னா இந்த ரெட்மி நோட் 11 மொபைல் அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஆஃபர் ஓடிட்டுருக்கு. ஸோ இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கங்க. ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அதோட ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது மாதிரி நான் போடக்கூடிய ஆஃபர் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இந்த ரெட்மி நோட் 11 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM 64GB வேரியண்ட். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு AMOLED டிஸ்பிளேவோட சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரோட அவைலபிளில் இருக்குது. 5000 mAh பேட்டரி வித் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு 13,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,250 உங்களுக்கு ஐசிஐசிஐ கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஆஃபர் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கூப்பன் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கூப்பனை மறக்காமல் அப்ளை பண்ணிங்க. ஸோ கூப்பனை அப்ளை பண்ணிங்கனாக்கா அந்த 1000 ருபீஸ் வந்து உங்களுக்கு அந்த யூபிஐ அக்கௌண்ட்டில் வந்துடும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலான்னா இபி பில் பே பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ரீசார்ஜ் பண்ணணும்னா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மறக்காமல் அந்த ஒரு 1000 ருபீஸ் கூப்பனை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. அண்ட் ஆல்சோ 1,250 அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிவிடுவோம். ஸோ அந்த 1,250 எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஐசிஐசிஐ டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு ரெண்டில் எதை யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஐசிஐசியோட ஒரு ஏடிஎம் கார்டு இருந்துச்சுன்னா ஒரு 1,250 உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக கிடச்சிரும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா 13,000 இருக்கிற மொபைலில் உங்களுக்கு 1000 ரூபா கூப்பன் போக திரும்ப ஒரு 1,250 போச்சுனாக்கா 10,750க்கு உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் ரெட்மி நோட் 11 உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ 90 ஹெர்ட்ஸ் பேனலோட ஒரு சூப்பரான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். யூசர் ரிவ்யூலாம் ஓரளவுக்கு 4.1 அவுட் ஆஃப் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு சூப்பரான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். என்ட்ரி லெவல் அப்படிங்கிறதோட ஒரு மிட்ரேஞ்சில் ஒரு சூப்பரான மொபைல்னு சொல்லலாம். ஸ்னாப்ட்ராகன் 680ங்கிறது ஒரு 4G ப்ராசஸர் தான். இதில் ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான ஒரு பேட்ரி பேக்கப் இருக்கும். லைட் வெயிட்டான ஒரு சூப்பரான ஒரு டிஸ்பிளேவோட சூப்பர் AMOLED டிஸ்பிளேவோட ஒரு பக்காவான ஒரு மொபைல்னாக்கா இந்த ரெட்மி நோட் 11 நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இதிலே ஐபிஎஸ் எல்சிடி பேனலில் வச்சு ஒரு 5G மொபைல் வேணும்னா இதிலே போக்கோ சீரீஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஒரு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் உங்களுக்கு இந்த பர்டிகுலர் மொபைல் கொடுக்குறாங்க. ஸோ அதே 10,750 ருபீஸ் 10,750 அடிஷ்னலாக ஒரு 50 ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பர்டிகுலர் POCO M4 Pro 5G மொபைல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இது எதில் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரைஸை செக் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB உங்களுக்கு 12,000க்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் ஃபெடரல் பேங்க் அப்படிங்கிற கார்டு ஆஃபர் தற்சமயத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 1,200 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டாக கிடைக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா 10,800க்கு இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் சேம் தான். பட் மீடியாடெக் டைமென்சிட்டி 810 அப்படிங்கிற ஒரு 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி 5,000 mAh பேட்டரி வித் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டு, 50 MP பிரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்கும். கேமராலாம் நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்க முடியாது இந்த என்ட்ரி லெவல், அதாவது ஒரு 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில். ஸோ உங்களுக்கு UFS 2.2 ஸ்டோரேஜ் ரெண்டு மொபைல்லையுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு மொபைலுமே வந்து ரெட்மி பிராண்டு தான். ஸோ அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. இது வந்து ரெட்மியோட சப் பிராண்டு போக்கோ. ஸோ இதே ப்ராசஸரை உங்களுக்கு விவோவில் போட்டாங்கன்னா ஒரு சூப்பர் AMOLED டிஸ்பிளே போட்டு ஒரு 25,000க்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. பட் இவங்க போக்கோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரு 12,000க்கு தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. அதுவுமே ஆஃபரில் வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு 10,800க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு மோரார்லெஸ் ஒரு சூப்பரான கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பட் கேமரா அவுட்புட் நம்ம அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. ஸோ மெயினான விஷயம் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் வித் 5,000 mAh பேட்டரி. என்ன ஒன்று ஐபிஎஸ் எல்சிடி பேனல் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். அதிகமாக எதிர்பார்க்க முடியாது. பட் சூப்பர் AMOLED டிஸ்பிளேவாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணிங்கனாக்கா திரும்பவும் நீங்கள் சூப்பர் AMOLED டிஸ்பிளேவே செலக்ட் பண்ணுங்கள். AMOLEDலேருந்து ஐபிஎஸ் எல்சிடிக்கு கன்வெர்ட் பண்ணாதீங்க. எதனாலன்னு கேட்டிங்கன்னா டிஸ்பிளே குவாலிட்டி உங்களுக்கு அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது.
ஸோ இந்த மாதிரி ஒரு என்ட்ரி லெவலில் 10,000ல் நீங்கள் ஒரு மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு மொபைலில் எந்த மொபைலில் செலக்ட் பண்ணுவீங்க? ரெட்மி நோட் 11 4G மொபைலா இல்லை போக்கோ M4 Pro 5G அப்படிங்கிற 5G மொபைலா? ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மோரார்லெஸ் 10,750 அண்ட் 10,800 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதை விட கம்மி விலையில் உங்களுக்கு பெஸ்ட் மொபைல்ஸ் இருந்ததுன்னா ஆஃபரில் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறேன். அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.